ஹாய் ஆல், வெல்கம் டு தங்கப்பண்ணு 24 கேரட் சேனல். இன்னைக்கு வீடியோல பீமா ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நான் அந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகும். நீங்க குரோம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுல பீமா கோல்ட் அப்படின்னு டைப் பண்ணாவே ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஜூலை 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் 0% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. முன்னாடி பீமா ஆன்லைன்ல மினிமம் ஆர்டர் வேல்யூ 25,000 இருந்தா போதும் ஆஃபர் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு. இப்போ 50,000 மாத்திட்டாங்க. ஷாப் நோவை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா தான் ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஜுவல்லரிஸ் வந்து ஆஃபர்ல இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஷோ ஆகுற இது எல்லாமே வந்து கோல்ட், சில்வர், டைமண்ட், ரோஸ் கோல்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க ஃபில்டர் பண்றதுக்கு மேல ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் நேம்ல நோ மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபரை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆஃபர்ல இல்லாத ப்ராடக்ட்ஸும் சேர்த்து ஷோ ஆகும். நீங்க வந்து அதை ஆட் டு கார்ட் கொடுத்துருவீங்க. ஸோ ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டல் கிளிக் பண்ணி கோல்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பியூரிட்டி நான் எப்பயுமே 22 கேரட் தான் வாங்குவேன். ஸோ 22 கேரட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் நான் கலர் எல்லோ கோல்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆன்டிக்கை விட. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அது எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜெண்டர் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்கன்னா குழந்தைங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை லேடிஸ் அண்ட் உமன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வந்து ஃபில்டர் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் இந்த ஃபில்டர்ஸ்லாம் வச்சதுனால எனக்கு இது ஷோ ஆயிருக்கு. இதுல வந்து இதெல்லாம் ஜாஸ்தி ரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஷார்ட் பைல லோவஸ்ட் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துக்குவேன். அப்படி பாக்குறீங்க லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு கம்மி ரேட்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். லைக் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 to 14,000ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதோட ஆக்சுவல் பிக்சர் அண்ட் அதை கார்ல வேர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு உமன் மாடல் வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்டோன் இல்லாம எடுங்க, அப்பதான் உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர்ல எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோமே இதோட பியூரிட்டி எப்படி இருக்கும், 916 தானா, ஹெச்ஐடி எல்லாம் கரெக்டா வருமா அப்படிங்கிற உங்களுக்கு பயமே வேண்டாம். நான் இந்த வெப்சைட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ரைட் கார்னர்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆர்டர் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி பெங்களூர்ல இருக்க பீமா ஷோரூம்ல இருந்து தான் உங்களுக்கு டெலிவர் ஆகும். சவுத் இந்தியால நீங்க எங்க இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு சீக்வல் அப்படி இல்லைன்னா ப்ளூ டாட் அப்படிங்கிற கொரியர் மூலியமா உங்களுக்கு வந்து சேஃபா டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்க கரெக்டான அட்ரஸை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதுல இப்ப ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு வந்து கரெக்டான வேலிட் ரீசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை வந்து அவங்க ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, எனக்கு ஓகேவா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வாங்கினதுக்கு அப்புறம் பிடிக்கல அப்படிங்க, அதாவது நான் பியூரிட்டி பேஸ் பண்ணி சொல்லல. பியூரிட்டி எல்லாம் 916 தான் இருக்கும். கண்டிப்பா ஹெச்யூஐடி எல்லாத்துலயுமே இருக்கும். பட் உங்களுக்கு டிசைன் சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நான் ரிட்டர்ன் போட்டது கிடையாது. எனக்கு எல்லாமே ஓகேவா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னுமே நிறைய பேருக்கு ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனாலதான் நான் மேக்ஸிமம் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே சரி வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நகை பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க 1 to 2 times வந்து நல்லாவே செக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அது நேர்ல வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட சைஸ் என்ன, அது எல்லோ கோல்டா என்ன அப்படிங்கறது எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ஒரு கம்மல் தான். அதோட வெயிட் என்ன அண்ட் பிளஸ் வந்து அதுல ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தா ஸ்டோன் சார்ஜஸ், அன்னைக்கு இருக்கிற பீமாவுடைய ரேட்டுக்கு எவ்வளவு வருது, அதோட மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாவே மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம காதுல வேர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையுமே அவங்க தெளிவா டிஸ்கிரைப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபீமேல் மாடல் இமேஜ் வச்சு. உங்க பட்ஜெட்குள்ள என்ன ஜுவல்லரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மார்க்கெட் ரேட்டை விட போர்டு ரேட்டை விட எப்பயுமே பீமால 200 to 300 ஒரு கிராமுக்கு கம்மியா தான் இருக்கும். நம்மளனா நீங்களே செக் பண்ணி பாருங்க. நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி பீமால ஷாப்பிங் பண்ணிருந்தீங்க, ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இதுல ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நீங்க இப்போ ஃபிங்கர் ரிங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஃபிங்கரோட சைஸ் தெரியல, எப்படி நீங்க வந்து அதை வந்து மெஷர் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பக்கத்துல இருக்க ஜுவல்லரி ஷாப்லயே போயிட்டு என்னோட ஃபிங்கர் சைஸ் என்னன்னு சொல்லி நான் மெஷர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி எப்பயுமே இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் பேசிக்ஸ் தானே. நமக்கு இப்போ ஸ்லிப்பர் சைஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் சைஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபிங்கர் ரிங் வந்து யாராவது நீங்க பீமால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்க ஜுவல்லரி ஷாப்லயே போய் உங்களுடைய ஃபிங்கர் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து காமனா தான் இருக்கும். மத்த ஜுவல்லரி ஷாப் மாதிரியே இதுலயும் வந்து உங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்ல என்ன மெஷர்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன சைஸ் ஆர்டர் பண்றீங்களோ அதே சைஸ் தான் வரும். எனக்கு கரெக்டாவும் இருந்திருக்கு. நான் பீமால ரிங்கும் ஆர்டர் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோல நான் அதை போஸ்ட் பண்ணிருக்கேன். மறக்காம அதோட லிங்க் நான் வந்து ரைட் கார்னர்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பீமால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா நீங்க இப்ப இன்னைக்கு பே பண்றீங்க, பீமால ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா ஒரு 45 டேஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க ரீபே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்பிட்வீன் 45 டேஸ்ல ரேட் ஏறுனுச்சுன்னா பரவாயில்ல, நம்ம 45 நாள் முன்னாடியே வாங்கிட்டோமே, 1 கிராமுக்கு உங்களுக்கு இவ்வளவு சேவ் ஆகும்ல. ஸோ அதுவும் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கிரெடிட் கார்டு பில்ல ரீபேமெண்ட் கரெக்டான டயத்துல பண்ணாததுனால அவங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் அடி வாங்கியிருக்கு. பிளஸ் அவங்களுக்கு வந்து ஃபைனும் வேற போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான டேட்ல பார்த்து ரீபே பண்ணிக்கோங்க. ஒரு சில கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் நோ மேக்கிங் ஆஃபர் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இப்ப நார்மலா வந்து நான் நெட் பேங்கிங் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போகல. அதனால அது எந்தெந்த கார்ட்ஸ்க்கு அப்ளிகபிள்ன்றதையும் நீங்க ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றப்போ. உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா மறக்காம அதை கமெண்ட்ல பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பில்லிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அட்ரஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இப்படி செக் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கா இல்லையா, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் ஆயிடும். நீங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய ஆஃபர் பிரைஸ் லெஸ்ஸா இருக்கான்னு பார்த்துட்டு இதுல வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க பேமெண்ட் டீடைல்ஸும் இருக்கு. பேமெண்ட் டீடைல்ஸ் நான் இதுல பண்ணல, உங்களுக்கு ஜஸ்ட் நான் இதை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணேன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணலைங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கோல்ட் ரேட் இன்னும் குறையும், ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி கோல்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நம்புறேன். ஸோ அதனால வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன், அது எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது இந்த ப்ராடக்ட். இதை வந்து ஜூன் மந்த் பிளேஸ் பண்ண ஆர்டர். ஸோ இது ரொம்ப நாளா நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அதான் இன்னைக்கு ஒரு வீடியோவா எடுத்து நான் இதை போடுறேன். ஆக்சுவலி ஆர்டர் ரிசீவ் பண்ணோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் வந்து ஏதாவது உள்ள டேமேஜா இருந்தாவோ இல்ல ப்ராடக்ட் மிஸ்ஸிங்கா இருந்தாவோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 360 டிகிரில வீடியோ எடுக்கணும் நம்ம பார்சல் ஓபன் பண்ணும்போது. ஸோ அதுக்காக எங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. நான் ஆர்டர் வாங்கல, அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல. ஸோ அவங்க எடுத்ததுனாலதான் ஒரு எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பும் இல்லாம டக்குன்னு அவங்க எடுத்துட்டாங்க. நீங்க யாராவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்கன்னா ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா பார்சல் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பாருங்க. பிளஸ் ஓபன் பண்றப்போ 360 டிகிரி ஃபுல் வியூல உங்களுக்கு ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பா மஸ்டா வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஆர்டர் பண்ணது இந்த ரோஸ் கோல்ட்ல இருக்க டைமண்ட் பெண்டன்ட் தான். இது 18 கேரட் ரோஸ் கோல்ட். இது வந்து அபவுட் ஒரு 2 கிராம்ஸ் வந்தது. இது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றதுக்காக இந்த பெண்டன்ட் மட்டும் தனியா வாங்கியிருந்தேன். இதோட பில் டீடைல்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல பீமா ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி என்னுடைய பீமா ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸ்க்குலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு 24 கேரட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.